யம்மிஸ் வெல்கம் டு சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி ஜேஹோப்போட டூ ஷாட் தான் பார்க்க போகிறோம். டூ ஷாட்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்சீன் லவ். ஸோ வாங்கின வீட்டுக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஜேஹோப்போட இன்ட்ரோ தான். ஜேஹோப் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா ரவுடி, அது வந்து செம்ம ரவுடித்தனம் பண்ணுவார். அவருக்குன்னா பார்த்திங்கன்னா ஃபேமிலின்னு யாருமே இல்லை. ஸோ அவர் மட்டும்தான். அதனால தான் அவர் ரவுடித்தனம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டுருப்பார். ஆக்சுவலி வந்து ஜேஹோப்புக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. ஸோ அதில் தான் அவங்க அப்பா அம்மா எல்லாமே இறந்துருப்பாங்க. இப்போ அதனால தான் ஜேஹோப் இந்த நிலமையில் இருக்கார். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் இன்ட்ரோ. நீங்கள் தான் இந்த வயன். ஸோ உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்கார். ஸோ அவ்வளோதான் உங்கள் ஃபேமிலி. ஸோ உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடியே இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கு உங்கள் அப்பா தான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு விஷயத்தை அஸ்யூம் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா பேச்செலாம் கேட்காம இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கன்னா வந்துட்டு லைக் ரொம்ப வந்து கிளப்புக்கெலாம் போவீங்க. லைக் ரொம்ப ரொம்ப மாடர்னாக தான் உடுத்துவீங்க. அண்ட் தென் உங்கள் அக்கா அப்படியே ஆப்போசிட். உங்களை அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அவங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹோம்லி, அந்த மாதிரி வந்து ஷார்ட்டான ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க. லைக் அவங்களுக்கு ட்ரிங்கிங் அந்த மாதிரி எந்த ஹேபிட்ஸுமே இல்லை. அண்ட் தென் உங்கள் அப்பா பேச்சு தட்டாமல் கேட்பாங்க. உங்கள் அப்பான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் அப்பா பேச்சு கேட்க மாட்டீங்க. உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தினோடனே நிறைய விஷயம் பண்ணுவீங்க. இப்போ ஜேஹோப் தான் நடுத்தெருவில் எல்லோரும் முன்னாடியுமே ஒரு பையனை போட்டு அடிச்சிட்ருக்காரு. அவர் காலேஜ் பையன்தான். ஸோ எல்லோரும் முன்னாடி அடிச்சிட்ருக்காரு. அந்த பையனை செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்கான் ஜேஹோப் கிட்ட. நான் விட்டுண்ணா ப்ளீஸ்ண்ணா, இது மாதிரி பண்ண மாட்டேண்ணா, இனிமேல் பண்ணவே மாட்டேண்ணா, ப்ளீஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்ருக்காங்க ஜேஹோப்ண்ணா. இதே மாதிரி அந்த பொண்ணு கை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு நம்ம கேட்குறாரு. அவனா நான் தெரியாமல் பண்ணிட்டேண்ணா, உன் ஏரியா பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டேண்ணா, சாரிண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜேஹோப்ண்ணா, அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேள்றா. அந்த பையனை வந்து சாரி அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நான் விட்டுருங்கண்ணா போட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. மறுபடியும் நான் இந்த ஏரியாவில் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உன் கழுத்து திருகி காக்காய் போட்டுருவேன், புரியுதா? கிளம்பு. கழுத்து அறுப்படக்கூடாதுன்னா கிளம்பிக்கிட்டே இரு. சாகுறாக்கி ஏறுறதுக்குன்னே வருவான் நம்மக்கிட்ட. கிளம்பு. நான் 10 அந்த கிளம்பிடு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், உசுறு உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பையனா அவனால் முடியல எந்திரிச்சு நடக்கிறதுக்கு. ஆனாலும் அப்படியே வந்து நகர்த்துக்கிட்டே ஓடிடுறான். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு தான் தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜேஹோப்னா அந்த பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ அந்த ஏரியாவில் தான் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஜேஹோப் பற்றி காசிப்லாம் பண்ணுறாங்க. அப்பா அம்மா ஒழுங்காக இருந்தால் தானே. இவன்லாம் எங்கேருந்து திறந்து போகிறான், இதே மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஜேஹோப் பற்றி. ஜேஹோப்னா எதுவுமே கண்டுக்கல. அவர் காதலெலாம் விழுகுது, ஆனால் எதுவுமே கண்டுக்கல. இப்போ அவர்னா சுகாவோட இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறாரு. அவரோட அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா செம்ம கலீஜாக கிடக்குது. ஒரு மாதிரி சிகரெட்டாக, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து பாட்டில்ஸ் எல்லாமே நிறைய கிடக்குது. லைக் நிறைய வந்துட்டு ட்ரக்ஸு எல்லாமே இருக்குது. ஜேஹோப் நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார். ஸோ இப்போ சுகா தான் அப்படியே வந்து ஒரு மாதிரி போதையில் படுத்து கிடக்குறாரு. இப்போ ஜேஹோப்னா போய்ட்டு மச்சான் வந்துடுறா, வேலை வந்துருச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சுகா தான், மச்சான் தூங்க விடுறா கொஞ்ச நேரம், இப்போ தான் மச்சான் அடிச்சுட்டு தூங்குறேன், இப்போ வந்து எழுப்புறேன் மச்சான், நாளைக்கு பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஜேஹோப்னா, எனக்கும் தாண்டா அடிச்சது இறங்கல, ஆனால் என்ன பண்ணுறது, வேலை செஞ்சு தான் ஆகணும், அண்ணா வர சொல்லிடுச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜேஹோப்பும் சுகாவும் தான் இப்போ கிளம்பி போகிறாங்க. இப்போ அவங்க அண்ணனா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்துட்டு த பிளாக். ஸோ அவர் வந்து எல்லாமே த பிளாக் தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு எல்லாமே ஒரு அண்ணன் இல்லைன்னா த பிளாக் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இப்போ த பிளாக் தான் ஜேஹோப் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ கடத்தணும், கஞ்சா பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜேஹோப்னா வந்துட்டு சொல்கிறாரு, நோ, இந்த மாதிரி வேலைலாம் நம்ம ஆண்டு கொடுக்காத, ஏன்னு தெரியுமா, நமக்குலாம் இந்த வேலைலாம் செட் ஆகாது, பொண்ணு கடத்துறது, இந்த கஞ்சா கடத்துறது இதெல்லாம் முடியாதுண்ணா, வேணா அடிச்சடி சொல்கிறியா, நம்ம மண்டவா, இல்லைனா கிளம்பிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஜேஹோப்க்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. இந்த பிளாக்னா ஜேஹோப்பை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ சுகா தான், மச்சான் இன்னும் தெளிவாக தான்ட்டா இருக்கியா, இல்லை சர்க்கரை அடிச்சுட்டு வந்துட்டியா? நோ சாரிண்ணா, அவன் எதுவும் தெரியாது, தெரியாமலாம் பேசல, ஒழுங்காக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேஹோப்னா கொஞ்சம் கூட பயமே இல்லை. இப்போ இந்த பிளாக் தான், அவருக்குன்னா பிடிச்சிருக்கு ஜேஹோப்பை. ஒரு மாதிரி அவர் மனுக்கு தைரியமாக பேசுகிறாரு இல்லையா, நீ நல்லா வருடா அப்படின்னு சொல்கிறாரு. ஜேஹோப்னா தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கிளம்பிக்கிட்டே இருக்காரு. ஜேஹோப் வந்துட்டு இந்த ட்ரக்ஸு அதெல்லாமே எடுப்பார் தான், பட் அதை சப்ளை பண்ணுறது அண்ட் தென் யங்ஸ்டர்ஸோட லைஃப் அழிக்கிறது இது எதுவுமே ஜேஹோப் பிடிக்காது. ஸோ அவர் வந்து கெட்டால் பிரச்சனை இல்லை, மற்றவங்களையும் சேர்த்து கெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட். சுகனா வந்துட்டு ஜேஹோப் பின்னாடியே வராரு. மச்சான் இன்னும் பண்ணி வச்சுருக்க தருதா, யாராண்ட மோதிருக்கோன்னு தருதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஜேஹோப்னா, மச்சான்
நான் எந்த தப்பும் பண்ணலடா. அதனால் நான் எவனாண்டியும் குந்தின்னு இருக்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இப்போ சுகனா ஆனாலும் மச்சான் உனக்கு ஒவ்வொரு திமிரு தாண்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜெயப்னா சிரிச்சிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து ஜெயப்தான் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நிறைய பேர்கிட்ட வம்பு பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஆக்சுவலி வந்து ஒரு பொண்ணை வந்து துரத்திட்டே வந்திருப்பாங்க நிறைய பேர் நகை கேட்டு பணத்தை கேட்டு. ஸோ ஜெயப்னா பார்க்குறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு தான் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்கள் பக்கம் தான் உங்கள் அக்கா உங்களை எழுப்பிட்டுருக்காங்க காலையில். ஏ ஒயன் ஒயன் எந்திரி எந்திரி அப்போ வரப்போகிறாரு ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் உங்களுக்கு பயமே இல்லை அந்த ஆள் தானே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன செம்மையாக குடிச்சிட்டு படுத்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் பாட்டில்ஸ் அதுக்கப்புறம் வந்து சிகரெட்ஸாக கிடக்குது. இப்போ நீங்கள் நான் செம்மையாக குடிச்சிட்டு தான் படுத்துருக்கீங்க. இப்போ நீ ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? அப்போ கூட ஏன்டி சண்டை போடுற? அவருக்கு வயசாச்சுடி. அக்கா நீ வேணா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டுரு. என்னால் அவர் பண்ணதை எத்தையுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா தான் அப்படியே போலீஸ் யூனிஃபார்மோட என்ட்ரி ஆகுறாரு வீட்டுக்குள்ளே பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி அலங்கோலமாக படுத்து கிடக்குறீங்க. அதுவும் வந்துட்டு நடு ஹாலில் உங்கள் அப்பாவுக்குனா செம்ம கோவம் வருது. அவர்னா வந்துட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்ருக்காரு. அதாவது ஃப்ளவர் வாஸ் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள்னா ஆக்சுவலி உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பழகுனது தான். அப்படியே உங்கள் காதில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி எந்திரிக்கிறீங்க. ஏய் என்ன திருப்பி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. நான் என்றைக்கு நிறுத்தின ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அப்பாக்கெலாம் செம்ம காண்டாக்குது. ஏய் என்னடி திமிரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த வாடி போடிலாம் அங்கே வேண்டாம் ஓகே கால் மீ ஒயன் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போ உங்கள் அக்கா தான் ஒயன் சண்டை போடுறது ஒயன் அப்பா கிட்ட. அப்பா அவள் ஏதோ தப்பாக பண்ணிட்டா தெரியாமல் பண்ணிட்டா சாரிப்பா அப்படின்னு மாதிரி. யக்ஷா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு உங்கள் அக்கா கிட்ட. உங்கள் அக்கானா இப்போ உங்ககிட்ட கெஞ்சிட்ருக்காங்க. ஓ இந்த மாதிரி பண்ணாத ஒயன் ப்ளீஸ் ஒயன். அக்கா நீ என்ன அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. இப்போ உங்கள் அக்கா நான் அவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தான் ஸோ வாட் நீங்கள் எங்கள் அப்பானா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்கணுமா? உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதை க்ராஸ் பண்ணாதீங்க எரிச்சலாக கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்ஸ்டேட் போகிறீங்க. உங்கள் அப்பானா கத்திட்டுருக்கார் கீழேருந்து. நீலாம் பொண்ணாடி பொண்ணு மாதிரியாக நடந்துக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாரு ஸ்டைலை பாரு அப்படி இப்படின்னு திட்டிகிட்ருக்காரு. நீங்கன்னா உங்கள் முடியலலாம் நல்லா கலர் அடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு பிளாண்ட் கலர் அடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த பிளாண்ட் கலர் ஸோ உங்கள் அப்பானா கலர் கோழி மாதிரி சுற்றிட்டுருக்கா. ஒரு மாதிரி பொண்ணு மாதிரியாச்சும் இருக்காளா? பொண்ணு மாதிரி ஒரு அடிக்கொடி கூட அவளுக்கு இல்லை. இவளெல்லாம் எப்படி கரை சேர்க்க போகிறனோ அப்படின்னு மாதிரி உங்கள் அப்பா தலைப்பாடு அடிச்சிட்ருக்காரு. இப்போ உங்கள் அம்மா ஃபோட்டோ கிட்ட தான் புலம்பிட்டுருக்காரு. நீங்கன்னா வந்தவங்க அந்த ஃபோட்டோ அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறீங்க. உங்கள் அப்பாண்ணா ஏய் அது பொட்டாட்டி ஃபோட்டோடி. யோ அது என் அம்மா ஃபோட்டோ. உனக்கு அதை தொடுறது என்ன அதை பார்க்குறதுக்கு கூட உனக்கு இருக்கிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ உங்கள் பாஸ் தான் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 17 இயர்ஸில் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். உங்கள் அப்பா வந்து போலீஸ். ஸோ அவர்கிட்ட நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவர் வந்து சைன் போட்டிருந்தாருன்னா உங்கள் அம்மா வந்து காப்பாற்றிருக்கலாம். அவர் வந்து வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக இருக்கும். ஸோ உங்கள் அம்மா வந்து இறந்துருப்பாங்க. உங்கள் அக்கானா புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் அக்கா வந்து அந்த ஏஜில் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்காங்க. ஸோ உங்கள் அக்கானா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அப்பா வந்துட்டு பொது சேவை பண்ணியிருக்காரு. லைக் வந்துட்டு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர்னால வந்துட்டு அவர் நினச்ச டைமில் வர முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டைம் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கன்னா கேட்குற மாதிரியே இல்லை. அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அப்பா தான் காரணம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட். அது நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் அப்பாவை உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ நீங்கன்னா வந்துட்டு எங்கள் அம்மாவோட சாவுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட். ஸோ நீங்கள் இதிலே ஃபிக்ஸ்டாக இருக்கீங்க. உங்கள் அக்கா எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. நீங்கன்னா வந்து உங்கள் அப்பாவை மதிக்கிற மாதிரியே இல்லை. உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்துறதுக்கு உங்கள் அப்பா வந்து சில டைம் நீங்கள் தான் உங்கள் அப்பாவை ப்ரெஷர் ஆக்குவீங்க. ஸோ உங்களுக்குன்னா வந்துட்டு அதெல்லாமே கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அம்மானா அவ்வளோ பிடிக்கும். உங்கள் அப்பாவும் நிறைய டைம் வந்து உங்கள்கிட்டலாம் சாரிலாம் கேட்டிருப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கூட பேசுகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காகவே நிறைய கெட்ட பழக்கத்தை பழகியிருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஹேர் கலரிங் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் போய்ட்டு வேணுமனுக்கே போய்ட்டு உங்கள் ஹேரை கலர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஷார்ட் ட்ரெஸ் போட்டால் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்கான ஃபேமிலி. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபேமிலி. நீங்கள் அப்போ தான் ஷார்ட் ட்ரெஸ்லாம் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து அதாவது உங்களோட பேடான ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் கூட சேர்ந்துட்டு நீங்கள் ட்ரக்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து ஸ்மோக் பண்ணுறது, அதுக்கப்புறமா ட்ரிங்க் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் பழகியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே இது உங்களுக்கு பழகி கொடுத்துருப்பாங்க. நீங்கன்னா
ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டு போலீஸ் இல்லையா? ஸோ உங்களை வந்து உங்கள் அப்பா வந்து மாட்டி விட மாட்டார் எதுலேயுமே. ஸோ அவருக்கு என்னதான் உங்கள் மேலே கோவம் இருந்தாலும் உங்களை வந்து தப்பிக்க வைக்கணும் அந்த மாதிரி தான் பார்ப்பாரு. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டையும் சேர்த்து காப்பாற்றுவீங்க. ஸோ அவங்களுக்கு நான் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள் கூட பழகிட்டுருப்பாங்க. இப்போ அப்படி தான் போகுது. நீங்கன்னா இப்போ மார்னிங் ஆகுது, திருப்பி எந்திரிச்சு ஒரு ஸ்கர்ட் அண்ட் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்குற மாதிரி தான் வெளியே வரீங்க. உங்கள் அப்பானா பார்க்குறாரு, "வயன் எங்கே போகிற?" அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. "நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை" அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பானா, "வயன் நீ ஏன் வீட்டில் இருக்க, நீ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் இப்போ அந்த வீட்டில் இருக்கிறனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும். இஃப் நான் அந்த வீட்டில் இல்லைன்னா அப்படிமா கேட்குறீங்க. உங்கள் அப்பாக்குன்னா தூக்கி வாரி போடுது. இப்போ இவ எங்கே போக போகிறா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஆக்சுவலி நான் ஒரு ப்ளேஸ் பார்த்து வச்சுட்டேன், உங்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தான். என்ன எங்கள் அக்கா உங்ககிட்ட தனியாக விட்டுட்டு போக முடியாது. எங்கள் அம்மா கொண்டுட்ட மாதிரி எங்கள் அக்காவையும் கொண்டுட்டிங்கன்னா அப்படிமா கேட்குறீங்க. உங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாகுது. அவர்னா அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. இப்போ அவர்னா ஒரு மாதிரி திணறாரு. நீங்கன்னா அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு போய் காப்பாற்றணும், லைக் ஏதாவது நம்ம மெடிசன் எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுவுமே தோணவே இல்லை. நீங்கள் அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அக்கா வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி வராங்க. உங்கள் அப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. அவங்கன்னா கிட்ட ஓடி வராங்க. உங்கள் அப்பாவுக்கு மாத்திரைலாம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் நான் ஒரு மாதிரி ஸ்டெப்புன்னா நின்றுட்டுருக்கீங்க. அக்கா உங்களை பார்க்குறாங்க. இப்போ என்னடி சொன்னேன், ஏன்டி அப்பா அப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா ஒன்றும் பெருசாக சொல்ல, அந்த ஆள் என்ன பண்ணாரோ இதுதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா நான் இப்போ உங்கள் அக்கா கிட்ட தான் அழுகிறாரு. என் ஏமா அப்படிலாம் போயிட்டுருக்கா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேம்மா, உங்கள் அம்மா சாகுக்கு நான் காரணம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அக்கா அப்பா எனக்கு தெரியும்ப்பா, அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேறாப்பா, நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன்ப்பா, அவனை கேட்குற மாதிரியே இல்லைப்பா அப்படின்னு மாதிரி உங்கள் அக்காவும் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர்னா உங்களோட லைஃப்பை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, அழுதுகிட்டும் இருக்காங்க. இப்போ நீங்கள்ண்ணா ஸ்ட்ரீட்டுக்கு போகிறீங்க, ஸ்ட்ரீட்டில் நடந்து போய்கிட்ருக்கீங்க. பார்த்தா ஒரு மாதிரி ரவுடிசம்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜேஹூப் தான் ஒரு பையனை போட்டு அடிச்சிட்ருக்காரு. அந்த பையனை வந்துட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்களாம் உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க. இந்த மாதிரி பசங்களை கூட நம்பிடலாம், ஆனால் டீசெண்டாக இருக்கிற பசங்களை நம்பவே கூடாது. அதுவும் எங்கள் அப்பா மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. ஒரு டைமில் எங்கள் அப்பா எனக்கு ஹீரோவாக இருந்திருக்காரு. ஆனால் எங்கள் அம்மாவோட டெத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பாவோட ரியல் கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிட்டே நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. எங்கே போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு தான் போகிறீங்க. இப்போ நான் ஒரு கிளப்புக்கு போகிறீங்க. மார்னிங்கே நீங்கள் கிளப்புக்கு போகிறீங்க. ஸோ மார்னிங்கில் வந்துட்டு கிளப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க தான். நீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறீங்க கிளப்புக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ உங்களுக்குலாம் போரிங்காக இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கரோக்கே போகிறீங்க. கரோக்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அதே மாதிரி தான் தியேட்டர் போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே வந்துட்டு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி பீச்சுக்கெலாம் போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நைட் ஆகிடுது. இப்போனா நீங்கள் கிளப்புக்கு போகிறீங்க. நல்லா வந்து நீங்கள் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, செம்ம ட்ரக்ஸ் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி நல்லா குடிச்சிருக்கீங்க. ஸோ சிகரெட்லாம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்படியே தான் அந்த இப்போ நீங்கள் வந்து அங்கே புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா, அதாவது நீங்கள் ஸ்ட்ரீட் மாதிரி புதுசாக வந்திருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் வேறு ஸ்ட்ரீட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ 2 ஸ்ட்ரீட் தள்ளி வந்திருப்பீங்க, அதாவது ஜியோஹப் இருக்கிற ஸ்ட்ரீட்க்கு. ஸோ இப்போ நான் அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு பையன் தான் அவங்கள பார்க்குறான். உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்க்குறான். அவனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் உங்களோட மாதிரி வந்துட்டு அசிங்கமாக பார்க்குறான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் உங்களை ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் அந்த ஸ்ட்ரீட்குள்ளே நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடியே அந்த பையன் வந்துட்டுருக்கான். உங்களுக்குலாம் வந்து தெரியல. நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸாக ஸ்மோக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ அந்த பையன் தான் உங்ககிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுறான். நீங்கள்னா தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு இது மாதிரி கெத்தாக சுற்ற தான் வரும். உங்களுக்கு இது மாதிரி சண்டை போடலாம் வராது. நீங்களும் வந்து ஹெல்ப்னு கத்திகிட்ருக்கீங்க. இப்போ ஜேஹூப் தான் அங்கே வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவர் வராரு. பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டுருக்கீங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த பையனும் கை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். விடு என்னை விடு, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கத்திட்டுருக்கீங்க. இப்போ ஜேஹூப் தான் வந்துட்டு அந்த பையனை அடித்து போடுறாரு. டேய் ஒரு பொண்ணு நைட்டு தனியாக போனால் விட மாட்டிங்களாடா அப்படின்னு மாதிரி கேட்டு அந்த பையனை அடிச்சுட்டே இருக்காரு. தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஏம்மா உனக்கு நேரங்கள்லாம் தெரியாதா, இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போட்டு ஊராண்டை சுற்றிட்டுருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. ஊராண்டா வாட் யூ மீன் அப்படின்னு கேட்குறீங்க. என்னது வாட்டா, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் வராதா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை பார்க்க ஸ்டைலிஷாக இருந்தீங்களே அதான் கேட்டேன், இங்கிலீஷ் வராதா அப்படின்ற மாதிரி. என்னம்மா என்ன லந்தா அப்படின்னு கேட்குறாரு. வாட் என்ன வம்பிழுத்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏன் உங்ககிட்ட வம்பிழுக்க போகிறேன்,
ஜஸ்ட் நீங்கள் பண்ண ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா வந்துட்டு உங்களை பார்க்குறாரு, மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. என்ன மேன் ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றிட்டு இருந்தேன்னா இப்படி போகிறவன் வரவங்களாம் கை பிடிச்சி எழுதிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா மேன் லுக் நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது, எதுவுமே எங்கள் ட்ரெஸ்ஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏம்மா இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லதாம்மா இருக்குது, ஆனால் அதெல்லாம் இந்த என்னமோ சொல்லுவீங்களே வர முறைக்கு சரி வராது, செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா வந்து என்ன பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னம்மா நியாயம் சொன்ன பூமர் நோயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டே இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி எகுத்து அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நீங்கள் யாருமே இதுக்கு முன்னாடி எகுத்து பேசி விட்டதே இல்லை. இப்போ ஜெயோப்னா அவர் பாட்டுக்கு அவர் என்ன சொல்ல வந்தாரோ சொல்லிட்டு போகிறாரு, உங்களை பேச கூட விடல. நீங்களும் ஒரு மாதிரி வியப்பாக ஜெயோப்பை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே ஜெயோப்பை பிடிச்சிருச்சு. ஏன்னா அவர் உங்களுக்காக சண்டைலாம் போட்டிருப்பாரு இல்லையா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி தெரிகிறாரு. நீங்கன்னா வேணும் இன்னைக்கு எதாவது ஜெயோப் கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் ஹலோ மிஸ்டர், நீங்கள் என்ன நல்லா வளர்த்தியா உயரமாக இருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. அவரா ஏன் இல்லை நான் கொஞ்சம் குட்டையாக இருக்கேன் அதான், குட்டச்சிக்கெலாம் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. வாட் டு யூ மீன் குட்டச்சி நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி கொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கன்னா உங்களுக்குலாம் கோவம் வருது. ஏன்னா உங்களுக்கு யார் குட்டுன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது, போயிட்டு சண்டை போட்டு வருவீங்க. இப்போ நீங்கள் ஜெயோ பின்னாடி போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அந்த வளர்ந்த ரீசனை அதாவது சீக்ரெட்டை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாம். நீங்கள் என்ன குட்டுச்சுன்னு சொல்லிட்டு போகிறீங்க, ஒழுங்காக சாரி கேளுங்க. என்னது சாரியா, சாரி புரி அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ இங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா எக்ஸ்கியூஸ் மீ இங்கே சாரி கேட்காம இங்கேருந்து ஒரு ஸ்டெப் கூட நான் நகர மாட்டேன். நகராத இங்கே நல்ல லாரி போகிற லாரிலாம் ஒன்று அடித்து தூக்கட்டும் எனக்கு நான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போகிறாரு. ஏன்னா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மிஸ்டர் ஹலோ அண்ணா ஹெல்ப் பண்ண தேங்க்ஸ் சொல்லிட்டா கிளம்பிக்கிட்டே இரு, அது என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, என்ன பசங்களுக்கும் சேஃப்டி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்ன மிஸ்டர் பெரிய மன்மதராசன் உங்கள் மனசில் நினைப்போம், அதெல்லாம் அங்கே ஒரு சீனும் இல்லை. நீங்கள் ஒழுங்காக என்கிட்ட சாரி கேட்டுப்போங்க எனக்கு குட்டச்சின்னு கூப்பிட்டுக்கு. அதெல்லாம் முடியாது, சாரியாவது ஏன் வாயிலேருந்து வர்றதாவது வாய்ப்பே இல்லை, கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களாம் இருக்கிற சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா தான் அங்கேருந்து உங்களை தேடிட்டே வராங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட்டில் ஏதாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பீங்க, உங்கள் அக்கா தான் உங்களை தூக்கிட்டுலாம் வருவாங்க. இப்போ அவங்க நான் அவங்கள தேடிட்டு ஸ்ட்ரீட்டுக்கே வந்துடுறாங்க. பார்க்குறாங்க நீங்கள் எப்பயும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டெடியாக நின்று ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா தான் அப்படியே வராங்க. அவங்க ஒரு மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் வந்துட்டு வீட்டில் சுடி இல்லைனா சாரி தான் கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஹாஃப் சாரி போட்டிருக்காங்க. அந்த ஹாஃப் சாரியில் தான் அப்படியே வராங்க. ஏ வயன் வயன் என்னடி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அக்கா, இந்த ஆள் என்னை குட்டச்சின்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கன்னா ஜெயோவை பார்க்குறாங்க. ஜெயோப்புனா ஃபர்ஸ்ட் சைட்டில் உங்கள் அக்காவை பிடிச்சி போயிடுது. அப்படியே உங்கள் அக்கா வச்ச கனவாங்க பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் அக்கா ஒரு மாதிரி ஹோம்லியாக இருக்காங்களா, ஜெயோவுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஒரு மாதிரி கைண்டாக பேசுகிறாங்க ஜெயோக்கிட்ட. சாரிங்க அவன் கொஞ்சம் குடிச்சிருக்கா, மன்னிச்சிருங்க, உங்கள் தங்கச்சி பத்திரமா பார்த்துக்கோங்க, போகிற வர பசங்களாம் வம்பிழுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் எங்கள் மேன் வம்பிழுத்தேன், அவன் தான் எனக்கு பிடிச்சிருத்தான். உங்கள் தங்கச்சி ட்ரெஸ்ஸை மொத்தம் ஒழுங்காக போட சொல்லுங்கள், அவங்க காட்டுற மாதிரி போட்டு அப்படி தான் பண்ணுவாங்க பசங்க, அதுவும் இங்கே உள்ள பசங்க ரொம்ப மோசங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. உங்கள் அக்கா தேங்க்ஸ் சார் எங்கள் தங்கச்சியை சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப்பை பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ ஜெயோப்னா உங்கள் அக்கா அப்படியே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டே இருக்காரு. அப்போ சுகா தான் வராரு. என்ன மச்சான் 2 பொண்ணுங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த போல் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மச்சான் அந்த இதில் ஒரு குட்டிச்சீர் தான், அந்த குட்டிச்சிக்கு தான் ஓவர் வாய். ஒரு பையன் அந்த குட்டிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான் மச்சான், எனக்குலாம் மனசே கேட்கல. இந்த பொண்ணுங்களுக்கு பிரச்சனை தானே தான் நம்ம தான் ஓடி போயிடுவேன். அதே மாதிரி தான் ஓடி போய் ஹெல்ப் பண்ண போனேன். அந்த பொண்ணு என்னமோ வாத்து கோழின்னு பேசிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குட்டையாக இருந்துச்சா மச்சான், அதான் குடிச்சின்னேன். அந்த பொண்ணுக்குலாம் கோவம் வந்துடுச்சு. என்னாண்ட வந்து சாரி கேளு பூரி கேளுன்னுட்டுருக்கு. அதான் எனக்கும் வந்து இந்த பொண்ணுலேருந்து பொண்ணுதான் தோணுச்சு. அதான் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அக்கா வந்துச்சு. அவங்க அக்கா சூப்பராக இருந்துச்சு மச்சான். தேவதை தெரியுமா தேவதை, அப்படியே நேரில் நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு மச்சான். அப்படியே மங்களகரமாக கையெடுத்து கும்பிட்ற மாதிரி மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க தெரியுமா மச்சான், நான் நேரில் பார்த்தேன் மச்சான் அன்றைக்கி அப்படின்னு மாதிரி சொல்கிற ஜெஹோ. இப்போ சிதாதா என்ன மச்சான் பொண்ணை இந்த வர்ணிக்கிற, நீ சொல்கிற தோனியா சார் இல்லையா, என்ன மச்சான் தோனி சார் இல்லை விராட் கோலி சார் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்க மச்சான். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போல மச்சான்,
மச்சான் பிடிச்சிருக்கு போகலாம் இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ இப்போ வர்ணிச்சிட்ருக்க, உனக்கு புரியுதா அப்படின்னு மாதிரி சிவா கேட்குறாரு. இப்போ ஜெயப்பா யோசிச்சுட்ருக்காரு. உங்கள் அக்காவோட கண்ணு தான் அவருக்கு அப்படியே நிலவுலே வருது. உங்கள் அக்கா வேறு நல்லா காய்ச்சல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கண்ணை அப்படியே உருட்டி உருட்டி பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஜெயப்புக்கு ஞாபகம்லாம் வருது. இப்போ ஜெயப்னா ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. என்ன மச்சான் லூஸ் ஆகிட்டியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு சிவா. இல்லை மச்சான், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை லவ் பண்ணலான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மச்சான், காதல் கத்திரிக்காலாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, செட் ஆகாது என்ன? இப்போ நான் அந்த பொண்ணை லவ் பண்ண போகிறேன்றா, என்ன கதை அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இல்லை மச்சான், இப்போது தோணுது பண்ணோன்னு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சிவனா சிரிச்சிட்டே போகிறாரு. இப்போ நீங்கள் தான் உங்கள் அக்கா கூட வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அக்கா கேட்டு உங்கள் அப்பா கிட்ட மறைச்சி உங்களை கூட்டிகிட்டு வராங்க. நீங்கன்னா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் எப்படி என்னை குட்டுச்சேன்னு சொல்லிட்டாங்க, குட்டுச்சுன்ட்டான். நான் குட்டியாக தான் இருக்கேன், அதுக்கு நான் என்ன அப்படி கூப்பிடுவானா அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வர்றாரு. யார்கிட்ட போய் இன்றைக்கி பிரச்சனை பண்ணிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உங்கள் அக்கா நான் தெரியலப்பா, ஒரு ஆள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா, நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கண்ணா இந்த ஆள் வந்துட்டாரா, யோ தள்ளியா, நான் போய்ட்டு தூங்கணும். ஒயன், ஏன் ஒயன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படிமே எங்கள் அப்பா கேட்குறாரு. நீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல, நீங்கன்னா வந்துட்டு அவர்கிட்ட ரிப்ளையே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கீங்க, ஸ்டபனாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஒரு மாதிரி குடித்ததெல்லாம் வந்துட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கானை வந்து ஒரு கூப்பிட்டு போயிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன தலையெழுத்தம்மா இதை பற்றி இப்படிலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா கேட்டுட்ருக்காரு. அப்பா விடுங்கப்பா, அவள் அம்மாவோட இழப்பில் இப்படிலாம் இருந்துகிட்ருக்கா, அவளை கண்டிப்பாக மாறுவாப்பா, நம்ம மாற்றுவோம்ப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி வந்து புலம்பிகிட்டே இருக்கீங்க, அப்படியே குடிச்சிட்டு வந்து புலம்புறீங்க. அது நீங்கள் எப்போயுமே டெய்லி புலம்புறது தான். உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அங்கேனா நீங்கள் பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. அம்மா நீ இல்லாமல் போயிட்டு இல்லைம்மா, உன்னை இந்த ஆள் கொன்னுட்டார்லம்மா, எனக்கு வாழவே பிடிக்கலம்மா நீ இல்லாமல், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இருந்திருந்தா நான் அந்த நிலமையில இருந்திருக்க மாட்டேன்லம்மா, என்னை நல்லா பார்த்துருப்பலம்மா, எனக்கு வாழவே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜெயவை பற்றி தான் சொல்கிறீங்க. மா இன்றைக்கி ஒரு பையன் அப்படியே ஹீரோ மாதிரி வந்து என்னை காப்பாற்றினம்மா, எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா, எனக்கு அவன் மேலே க்ரஷ்ஷெல்லாம் இல்லை, அது வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் லவ் மாதிரி இருக்குது, நான் அந்த பையனை லவ் பண்ண போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. போதிலே சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி தூங்கிடுறீங்க. அப்போ மார்னிங் தான் நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு நைட் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது. நீங்கன்னா வந்துட்டு இப்போ ஜெயோவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் நேற்று ஊரில் சண்டை போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அகெயின் அந்த சண்டையை கண்டினியூ பண்ணணும் உங்களுக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் சண்டையில் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்குலாம் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இப்போ நேற்று வந்து சண்டையில் வந்து யாருமே ஜெயிச்சிருக்க மாட்டீங்க, அக்கா கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் அகெயின் வந்துட்டு ஒரு ஷார்ட் பேண்ட்டும் இப்போ வந்து ஒரு மாதிரி க்ராப் டாப்பும் போடுறீங்க. போட்டுட்டு நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. அக்கா பார்க்குறாங்க. எங்கடி போகிற, அப்பா இருக்காரடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆள் இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மடுக்க போகிறீங்க. அப்பாண்ணா ஹாலில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் எங்கேயோ போகிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அப்பாண்ணா ஒயன், நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லுக் மிஸ்டர் கேன், நானும் உங்ககிட்ட அதுதான் சொல்கிறேன், என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாமே என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட், நான் என்ன வேணாலும் போடுவேன். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபாதர் ரோலை மட்டும் ப்ளே பண்ணுங்கள், எனக்கு ஃபாதர் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு கோல்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பாக்குனா அகெயின் கஷ்டமாகுது, அவருக்குனா பிபி ஹையாக ஆகிடுது, பக்கம்னா மாத்திரைலாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அகெயின் வந்து ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ பார்க்குறீங்க ஜியோ போட்டு ஒரு பையனை அடிச்சிட்ருக்காரு. இப்போ உங்களுக்கு தான் ஞாபகம் வருது, அந்த ஃபஸ்ட்டு சீன் நீங்கள் ஜியோப்பை பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸ்ட்ரீட்டில் பையனை போட்டு அடிச்சிருந்துருப்பாரு, நீங்கள் கூட இமேஜின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி நம்ம அந்த பையனை பார்த்துருக்கோம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அஜய் கிட்டே போகிறீங்க. இப்போ அவர்னா அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்றாரு, நீங்கள் தான் இந்த குட்டிச்சி, ஓய் குட்டிச்சி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஹலோ மிஸ்டர், என் பேர் ஒயன், கால் மீ ஒயன், நாட் கொட்டச்சி, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போய் சொல்கிறீங்க. அவர்னா ஏன் உனக்கு தமிழ் வராதா, தமிழ்நாட்டில் தானே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் தான் பேசணும்னு அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஓ நல்ல தமிழ் வருதே, அப்புறம் என்ன அளவுக்கு நீ இங்கிலீஷை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த இங்கிலீஷு, இந்த டஸ்ஸு அதெல்லாம் நம்மளுக்கு வராது, நம்ம ஆண்ட பேசுகிறேன்னா ஒழுங்காக தமிழில் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா லோக்கலா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன லோக்கலா, எவ்வாறு கொட்டிச்சு, ஒழுங்காக கிளம்பி ஓடிடு, லந்து பண்ணிகிட்ருக்காதா, நான் பொண்ணுங்க மேலே கை வைக்கிறதில்ல,
அவன் நீ பசங்க மாதிரி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ உன் மேலேயும் கை வைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இல்லை ஏன்கிட்ட நீ வம்பு பண்ணிகிட்ருக்கியா? என்கிட்ட வம்புக்கிட்ட காலை வச்சுக்காத, எங்கள் அப்பா யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தால் உங்கள் அப்பா பேரை யூஸ் பண்ணிப்பீங்க. ஏன் உங்கள் அப்பா யார்? எங்கள் அப்பா போலீஸ். ஓய் குடிச்சி போலீஸ்னா பயந்துருமா மச்சான்? எனக்கு அப்படியே ஆடுது மச்சான், கொத்துறது மச்சான், இடங்குது மச்சான் அப்படின்றாரு ஷிகா கிட்ட. ஷிகானா சிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் என்னடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஷிகா தான் என்ன வாடா போடான்னு வருது பாரு, வாய் கிழிச்சிடும் அப்படின்றாரு. எங்கள் கிளிடா பார்ப்போம் அப்படின்னு சண்டைக்கு போகிறீங்க. இப்போ ஜியோப் தான் உண்மைக்கு கொஞ்சம் நிற்கிறாரு. ஓய் குடிச்சி வாய் ரொம்ப நீளுதுடி உனக்கு, ஏய் இந்த வாடி பொடிலாம் அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓய் நீ மட்டும் அவனை பற்றி வாடா போடான்னு பேசுகிறா, அவனை பற்றி வாடி பொடி பேசக்கூடாதா? நீங்கள் தானே என்னமோ சொல்லுவீங்களே பொம்பளையும் ஆம்பளையும் சமம் ஒன்று, ஏன் இந்த விஷயத்தில் சமம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் நான் அஜய்ப்பை பார்க்குறீங்க, உனக்கு ரொம்ப திமிரு கொழுப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் நீ என்ன என்கிட்ட 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்தியா, கொழுப்பாயிடுச்சு அப்படி இப்படிங்கிற. ஓய் குடிச்சி ஒழுங்காக இருந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோயேன் இல்லை என்னடா பண்ணுவா என்ன பண்ணுவா? ஏய் வாடா போடான்னு பேசாத குடிச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஓய் நீ முதல்ல குடிச்சின்னு கூப்பிட்டு தண்ணி பாட்டு முடியாது, குடிச்சின்னு தான் கூப்பிடுவேன், குடிச்சி அப்படின்னு மாதிரி. நீங்கண்ணா இதை பாரு அப்படியே மச்சான் இவன் என்ன மச்சான் சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஜெய்ஹோப். இப்போ ஷுகா தான் மச்சான் திமிரு மச்சான் திமிரு பணத்திமிரு. ஸோ வாட், என்கிட்ட இருக்குது, நான் திமிரு காட்டுறேன், உனக்கு என்ன உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஜெய்ஹோப்னா ஓய் உன்னை விட என்கிட்ட நிறையவே இருக்குது, நான்லாம் காமிச்சேனா நீலாம் கீழே தான் உட்காந்துருப்ப புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா லுக் மிஸ்டர், எனக்கு இந்த வளவள கொலை இதெல்லாம் தேவையில்லை, நீ என்கிட்ட ஒரு சாரி கேட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். இப்போ ஜெயம்னா சாரியா அவன் கனவுல சொல்லுவேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இப்போ நீங்கள் நான் அஜய் பின்னாடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சாரி கேளுன்ற மாதிரி. அவர் என்ன சொல்கிறாரு, ஏய் நானாக வந்தாண்டி சாரி கேட்கணும், நீயா இது மாதிரி சாரி கேளுன்னு கெஞ்சக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா ஓய் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ நீ சாரி கேட்குற அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவர்னா முடியவே முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை வந்து பிக்கப் பண்ண வந்திருப்பாங்க உங்கள் வீட்டிலேருந்து. இப்போ நீங்கண்ணா அவங்க கூட போகிறீங்க, ஜெயப்பை மறைச்சிட்டு உன்னை ஈர வச்சுக்கிறேன், தேவையில்ல நீ வச்சுக்கலாம் தேவையில்ல கிளம்ப காத்தட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போகிறீங்க. அவங்க கேட்குறாங்க யார் இது என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி ரவுடி கூடலாம் வந்து இது வச்சுக்காத, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுனா முடிஞ்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கண்ணா அந்த ஆளுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களாம் முழிக்கிறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள்னா ஒரு மாதிரி ஃப்ரீக்கியாக லைக் யாருமே உங்களுக்கு பிடிக்காம அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பீங்க. நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பையனை பிடிச்சிருக்குன்றீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவங்களாம் சொல்கிறாங்க நீ எதுக்கும் பார்த்து டெசிஷன் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் கிளப்புக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. ஸோ இந்த டைம் நல்லா ஸ்டெடியாக வரீங்க. உங்கள் அக்காக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜெயப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓவராக குடிக்காமல் லிமிட்டாக குடிச்சிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் வீடு வரைக்கும் ஒழுங்காக வந்து சேர்ந்துருக்கீங்க. உங்கள் அக்கா பார்க்குறாங்க, ஏய் உனக்கு எதாவது ஆச்சா, மடியில் கிண்டியில் அடிபட்டுருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா என்னக்கா நசன்னுட்டு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி எப்பயும் நீ தெருவில் தான் குடிச்சிட்டு படுத்து கிடப்ப, நான் தான் உன்னை தூக்க வருவேன், இன்னைக்கு நீயே நடந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் அதான் கேட்குறேன். அக்கா விளையாடாதக்கா, எனக்கு தூக்கம் வருதா, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. உங்கள் அக்கா ஷாக்கிங்காக இருக்குது. உங்கள் அப்பா அதெல்லாம் பார்க்குறாரு. உங்கள் அப்பா என்ன இது சூரியன் வந்து கிழக்கால இருக்காமல் மேற்கால ஒதிக்குது அப்படின்னு கேட்குறாரு. தெரியலையப்பா இவ திருந்திட்டாலோ அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் அக்கா. இப்போ உங்கள் அப்பா கனவுல திருந்துவா உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. உங்கள் அக்கா நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இப்போ நீங்கண்ணா படுத்துட்டு ஏர்லியாக அதாவது ஒரு மார்னிங்கே போயிடுறீங்க. ஒரு 8 o'clockலாம் நீங்கள் போயிடுறீங்க. எப்பயுமே நீங்கள் வந்து 11 o'clock 12 o'clock அந்த மாதிரி தான் நீங்கள் வெளியாக்குவீங்க. இப்போனா நீங்கள் 8 o'clockே கிளம்பி வீட்டில் இருந்து போயிடுறீங்க. உங்கள் அக்கா வந்து குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க நீங்கள் வெளியாக்குறத. ஸோ அவங்கன்னா வந்து வயன் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே கிளம்பி போயிருப்பீங்க. அவங்களாம் யோசிக்கிறாங்க என்ன இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு மாதிரி. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஸ்ட்ரீட் பக்கமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜெயப்போ வந்துட்டு வந்து அடிதடியில் வந்து ஈடுபட்டுருக்காரு. ஸோ அதாவது அடிச்சுக்கிட்டு இருக்காரு நிறைய பேரை. ஸோ இப்போ அவங்க தான் ஜெயப் வந்து பின்னாடியிலேருந்து கத்தியில் குத்திடுறாங்க. அவருக்குன்னா செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவர்னா அந்த ப்ளீட்லேயுமே டேய் சாகுறாக்கி குத்துறதுனா முன்னாடி குத்துறா, என்ன மயிருக்கு போய் பின்னாடி குத்துறா,
திராணி இல்லாத துப்பு கெட்டவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவனா வந்து ஜேப்பை குத்திட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கான். ஜேப்னா திட்டிகிட்டே இருக்காரு. நீங்கன்னா போகிறீங்க, உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் நின்ன மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் அதில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஜேப் கிட்ட போகிறீங்க. ஓய் கொட்டிச்சு என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு அடிபட்டுருக்கு, எந்திரிச்சு வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் குட்டிச்சி இதெல்லாம் நார்மல் டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா இப்படி பேசுறதுக்கு டைம் இல்லை, உனக்கு நிறைய ப்ளீட் ஆகுது, அங்கே பாரு பின்னாடிலாம் ப்ளீட் ஆகுது, இப்போ எவ்வளோ ரத்தம் போகுது, ப்ளீஸ் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கன்னா உங்கள் அம்மாவோட இறப்புக்கு அப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டலே போயிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அது ஃபோபியா மாதிரி. இப்போ நீங்களே ஜேப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றீங்க. உங்களுக்குனா அந்த ஹாஸ்பிட்டல் கூட என்ட்ரி ஆகும்போது உங்களுக்குனா அப்படியே ஒரு மாதிரி கை காலெலாம் ஷிவர் ஆகுது. ஜேப்பதெல்லாம் பார்க்குறாரு. ஏண்டி குடிச்சு உனக்கு அப்படியே நடுங்குது, என்னமோ பெரிய வீராங்கனம்னு பேசிகிட்டு இருப்பா, இப்போ எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே சைலண்டாகவே இருக்கீங்க. ஓ இந்த ரத்தத்துக்கு பயப்படுற கேஸா அப்படின்னு கேட்குறாரு. அதேமாரி நான் ஊசிக்கு பயப்படுற கேஸு, அது அந்த ஆஸ்பத்திரி பக்கம்லாம் நம்ம வர்றதில்ல. இந்த இந்த அந்த மருத்துவக்கட்டா அந்த மாதிரி ஏதாவது போட்டு போயிடுவேன். சில டைம் நானே ஹாஸ்பிட்டல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் பேசிகிட்டே இருக்காது, வா உனக்கு ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்கிறீங்க. அந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி குத்திட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி வந்து அடித்தடியில் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி, போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நாங்கள் அப்பா போலீஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் அங்கேயும் யூஸ் பண்ணுறீங்க. ஜோப் தான் பார்க்குறாரு. ஸோ உங்களை ஒரு மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு. லைக் நீங்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ வந்து அவருக்கு வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவருக்கு யாருமே இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதில்லை. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் துடிச்சிருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பாரு. ஸோ அவர் நான் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வராரு, அப்படி ஸ்டெடியாக தான் வராரு. நீங்களாம் பார்க்குறீங்க, நீங்களாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் அடிப்பட்டால் அதில் ரெஸ்ட் ஆச்சு எடுப்பாங்க இல்லையா, அவர் அதெல்லாம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்துட்டுருக்காரு. இப்போ நீங்கன்னா அவர்கிட்ட கேட்குறீங்க, உனக்கு அந்த அடிப்பட்டது இதெல்லாம் வலிக்கவே இல்லையா, நீ என்ன மரமா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. மரம்லாம் இல்லை, இரும்பு மனுஷன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன லூஸா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஓய் குடிச்சு இந்த மனுஷனுக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லை, அதுவும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஓ இல்லை எனக்கு ஒரு போய் விட்டு போ அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீ எதில் வந்தா அப்படின்னு கேட்குறாரு. லூஸு உன் கூட தானே ஆம்புலன்ஸில் வந்தேன், என்ன மண்டே கழட்டி முட்டியில் வச்சுருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அது மண்டே கழட்டி முட்டியில் வைக்கிறதில்ல, மூளையை முட்டியில் வச்சுருக்கியான்னு கேட்கணும், அது கூட ஒழுங்காக கேட்க தெரியல உனக்கு, எல்லாம் பேச வந்துட்டு குட்டிச்சி அப்படி மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாரு, இந்த குட்டிச்சின்ற வேலை வேண்டாம், என்னை ஒழுங்காக ஓயான்னு கூப்பிடு, முடியாதுடி குட்டிச்சி அப்படி மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் நான் வந்துட்டு சண்டை போடுறீங்க அவர்கிட்ட. ஸோ இப்போ அதே மாதிரி தான் போகுது. நீங்களும் அவரோனா வந்து இந்த 1 மந்தில் நல்லாவே க்ளோஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அவர் தான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. போய் குடிச்சி வாயேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணுமே அப்படின்னு கேட்குறாரு. ஓ சொல்லு பண்ணிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் நெக்ஸ்ட் மந்த், அதாவது உங்கள் பர்த்டே டைம் நீங்கள் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கனவுலையும் மறந்துட்டுலாம் இருக்கீங்க. ஏன்னா ஜியோப் இந்த 1 மந்த் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசியிருப்பாரு. அண்ட் தென் ஒரு மாதிரி உங்களை வம்பிழுத்துக்கிட்டு உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கிறதே இல்லை, ஜியோப் கூட தான் ஃபுல் டைமாக இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கன்னா என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்குலாம் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, அதை நீங்கள் வந்து பிரித்து பார்க்க போகிறீங்க. அவர் சொல்கிறாரு, ஓய் கிடச்சி இது உனக்கு இல்லை, உங்கள் அக்காவுக்கு, உங்கள் அக்காக்கிட்ட அந்த லெட்டர் கொடுத்துருவியா. யார் கொடுக்க சொன்னாங்கன்னு கேட்டேன்னா நான் அஜய்னு சொல்லு, அவளுக்கு எனக்கு தெரியாது தான், இருந்தாலும் மேபி நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நான் என்ன லெட்டர், இதுக்கு எங்கள் அக்கா கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஓய் அது எனக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் பார்க்குறீங்க, காதல் கடிதம் அப்படின்ட்டு வந்து தமிழில் எழுதியிருக்காரு. இப்போ உங்களுக்கு நான் அப்படியே மனசே உடஞ்சி போயிடுச்சு. நீங்கள்னா உங்கள் கண்ணீரெல்லாம் அப்படியே ஹைட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறமா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அழுகிறீங்க. ஸோ உங்களுக்குனா வந்து அழுக வர்ற மாதிரி இருக்குது, நீங்கள்னா ஹைட் பண்ணுறீங்க. ஓகே ஜெஹு எடுத்துடுறேன் அதே மாதிரி ஒரு மாதிரி ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அழுகி கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சிட்டே போகிறீங்க. இப்போ நீங்கள் தான் டேரெக்டாக ஹோம் போகிறீங்க. இப்போ உங்களுக்குனா அது கொடுக்கலாமா வேண்டாமான் இருக்கு. இப்போ உங்கள் லவ் முக்கியமாக இல்லை உங்கள் அக்கா உங்களை சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துருப்பாங்க. ஜெஃப் மாதிரி ஒரு பையன் உங்கள் அக்காவுக்கு கிடைச்சா
உங்கள் அக்கா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் நான் போயிட்டு வந்து அந்த லெட்டர் உங்கள் அக்கா கிட்ட கொடுத்துட்டீங்க. அப்படியே மனசை கல்லாக்கிட்டு போய் கொடுத்துட்றீங்க. அப்புறம் பார்க்குறாங்க யார் என்னாச்சு அப்படின்னு. நீங்கள் நான் A to Z எல்லாமே சொல்லிட்டுருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை மட்டும் உங்கள் அக்கா கிட்டேருந்து மறைச்சிட்டிங்க. இந்த மாதிரி எனக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இதை மட்டும் மறைச்சிட்டிங்க. உங்கள் அக்கானா பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ஜெயோட கேரக்டர் பிடிச்சிருக்கு. அண்ட் தென் அவங்க நிறைய டைம் ஸ்ட்ரீட்லலாம் நடந்து போயிருப்பாங்க இல்லையா, மார்க்கெட் போகும்போது அந்த டைம்லாம் பார்த்துருப்பாங்க. ஜெயோ அவங்க அக்கா பின்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ ஆனால் டிஸ்டர்ப்லாம் பண்ணியிருக்க மாட்டார். உங்கள் அக்காவுக்கு வந்து ஜெயோப்பை லைட்டாக பிடிச்சிருக்கும். லைக் ஒரு மாதிரி நல்ல பையனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ அவங்க நான் அந்த லெட்டரை படிக்கிறாங்க. அவர்னா ரொம்ப உருகி உருகி அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. உங்கள் அக்காவுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த மாதிரி வந்து பார்க்கு மீட் பண்ணவா அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க நான் ஜியோவை பார்க்குக்கு மீட் பண்ண போகிறாங்க. உங்களுக்குலாம் இது எதுவுமே தெரியாது. நீங்கள் உனக்கு ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இப்போ அவங்க நான் ஜியோவை மீட் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நல்லா பார்க்கில் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ உங்கள் அக்காவுக்குலாம் ஜியோவை பிடிச்சிருது. இப்போ ஜியோவுக்கு நான் டேரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இப்போ உங்கள் அக்கா நான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் சிச்சுவேஷனையும் விளக்குறாங்க. இந்த மாதிரி வந்து என் தங்கச்சி இந்த மாதிரி தான், எங்கள் அப்பா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ ஜியோவுக்கு சொல்கிறாரு, ஓகே இட்ஸ் ஓகே, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை நல்லாவே பார்த்துப்பேன். உன் தங்கச்சி எங்கள் அப்பா எல்லாத்தையுமே என் சொந்த ஃபேமிலி மாதிரி கேர் பண்ணிப்பேன் அப்படிமா சொல்கிறாரு. வந்து உங்கள் அப்பா போலீஸ்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, ஜியோ ஃபஸ்ட்டு நம்பியிருக்க மாட்டார். இப்போ உங்கள் அக்கா சொல்லும் போது தான் அதை நம்புறாரு. இப்போ வந்துட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒத்துக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் வந்து லவ்னா பண்ணேன்னா நான் வந்துட்டு மேரேஜ் வரைக்கும் போயிடுவேன். எனக்கு வந்து நடுவில் அந்த லவ்வில் பிரேக்கப் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிமா சொல்கிறாங்க. ஜியோடா நானும் உங்ககிட்ட பிரேக்கப் கேட்க மாட்டேன் அப்படிமா சொல்கிறாரு. இப்போ அக்கா தான் ஜியோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்போ ஜியோ தான் அவங்க அக்காட ஹேண்டை திருப்பி பிடிக்கிறாரு. அவர் ஹக் பண்ண வராரு. அவங்க அக்கா சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஹோம்லி, இந்த மாதிரி ஹக்கிங்லாம் வேண்டாம், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நான் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இது மாதிரி தான் உங்கள் லைஃப்பும் போகுது. நீங்கள் நான் அஜய் இப்போ வந்து உங்கள் அக்கா டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்கள் அக்கா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நானும் அவரும் டேட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கோம், அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்கள்னா வந்து ஜியோப்பை டோட்டலி அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கீங்க. ஜியோப்பை பார்க்குறதே இல்லை. ஜியோப்பை வந்து உங்ககிட்ட பேச வந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பண்ணுறீங்க. ஜியோப்பெலாம் வந்து ஒன்றுமே புரியல. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, நம்ம போய் பேசுனாலும் இவளாம் தேடி வந்து பேசுவாள், இப்போ என்னாச்சு அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. அவரும் பெருசாக ஒன்றுமே கண்டுக்கல. இப்போ வந்து சுகா தான் உங்களை பார்க்குறாரு. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி அப்நார்மலாக சுற்றிட்டு இருக்கீங்க இல்லையா, சுகா வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஓய் குட்டிச்சி, நீ என்ன அந்த மாதிரி கூப்பிட்டதா? ஜேவ் கூப்பிட்டோம்னா வாங்கி மூடிட்டு சும்மா இருப்பேன், நான் கூப்பிட்டேன் என்ன அது, நீங்கள் கூப்பிடாத, எனக்கு அது பிடிக்கல அப்படிமா சொல்கிறீங்க. சரி பையன், நீ ஏன் ஒரு மாதிரி அப்நார்மலாக சுற்றிட்டுருக்க, ஒரு மாதிரி எப்பவுமே லூஸ் மாதிரி சுற்றிட்டுருப்ப, ஏன் இப்பெல்லாம் அமைதியாக சுற்றுற அப்படிமா கேட்குறாரு. நீங்கன்னா அது உனக்கு தேவையில்லாதது சுகா அப்படிமா சொல்கிறீங்க. சுகா ஓகே நான் கிளம்புறேன், ஏதோ ஒரு அக்கறை என் ஃப்ரெண்டாச்சேன்னு கேட்டேன், நீ சொன்னால் சொல்லலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. இப்போ அவருக்குலாம் புரியுது நீங்கள் ஏதோ நார்மலாக இருக்கீங்கன்றது புரியுது. இப்போ உங்கள் அக்காவும் ஜீவுக்கும் தான் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months ஆகிருக்கும். இப்போ உங்கள் அக்கா தான் இந்த மாதிரி ஜீவுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து வேலைலாம் நிறைய வருது, லைக் ஆஃபர்ஸ்லாம் வருது, பட் அப்பா வந்து வேலைக்கு போக வேணான்னு சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர்னா வந்து சொல்கிறாரு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் அப்படின்ற மாதிரி. அவங்க அக்கானா சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவோட டிசிஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், என்னோடய ஆசையோட எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜெப்னா புரியுது, உங்கள் அக்கா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்கள் அப்பாவுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்றது. ஜெப்னா சொல்கிறாரு, எனக்கு இந்த கேரக்டர் தான் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு, லைக் நீ ரொம்ப ரொம்ப ஹூம்பிளியாக இருக்க, நீ ரொம்ப வந்து நல்ல பொண்ணாக இருக்க, லைக் ரொம்ப மங்களகரமாக இருக்க, நீ வந்து மற்ற பொண்ணுங்க மாதிரி வெளியே சுற்றுறது அந்த மாதிரிலாம் நீ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அக்காவோட ஹோம்லி கேரக்டர் தான் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறது. நீங்கள் வந்து வந்திருப்பீங்க உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு அக்கா பிக்கப் பண்ணதுக்கு வந்திருப்பீங்க. ஆக்சுவலி உங்கள் அக்கா சொல்லியிருப்பாங்க, இது மணிக்கு நான் பிக்கப் பண்ணவா, நான் வந்து கரெக்டாக ரெடியாக இருப்பேன் அப்படின்னு. இப்போ அவங்க பேசியிருக்காங்க, நீங்கள் கேட்குறீங்க அஜய்க்கு வந்துட்டு உங்கள் அக்கா கிட்டேருந்து என்னென்னலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்குறீங்க, ஓ இதெல்லாம் என்கிட்ட இல்லாதனால தான் ஏன்னா நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு அஜயோ, பிடிக்கலன்னு கூட சொல்ல செய்யும், நீ என்னோடய ஆளை கூட மதிக்கல, ஐ மீன் ஒரு பொண்ணை கூட நீ பார்க்கல. இட்ஸ் ஓகே ஜெயோ, எங்கள் அக்கா இதுக்கெல்லாமே டிசர்வ் தான் பொண்ணு மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு. அக்கா நீ சந்தோஷமாக இருக்கணும்க்கா அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்க. உங்கள் அக்கானா வந்துட்டு ஜெஃப் கிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் போகிறீங்க, ஓய் குட்டிச்சி என்ன இந்த பக்கம் அப்படிமா கேட்குறாரு. அக்காவை பிக்கப் பண்ண வந்து ஜெஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்ண்ணா ஓகே ஓகே டே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அக்காவுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. உங்கள் அக்கானா ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க, ஹேண்ட் கொடுக்க போகிறாரு. இட்ஸ் ஓகே அப்படியே சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அக்கா கூட்டிகிட்டு போகிறீங்க. இவருக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா தெரியல, மேபி வந்துட்டு நம்ம எதுவும் தப்பு பண்ணியிருப்போம் போல். நீ என்ன தப்பு பண்ணியிருப்ப ஜோ, நீ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போயிட்டே இருக்காரு.
இப்போ நீங்கள் நான் உங்கள் அக்காவை பிக்கப் பண்ணிட்டு வரீங்க. உங்கள் அக்கானா வந்து இந்த ட்ரைவ் ஃபுல்லாமே ஜெயவை பற்றி பேசிட்டே வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஹர்ட் ஆகுது, செம்மையாக ஹர்ட் ஆகுது. உங்கள் அக்கா வாயிலேருந்து வர்ணிச்சிட்ருக்காங்க. அவர் இப்படி, அவர் அப்படி, அவரை நான் நல்லா பார்த்துப்பாரு வயன், அவர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுலாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி மாதிரி உங்ககிட்ட நிறைய பேசிட்டு வராங்க. உங்கள்கிட்ட நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து சிரிச்சுட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு செம்மையாக ஹர்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் தான் உங்கள் அக்காவை ட்ராப் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே அப்படியே தான் ஒரு 2 இயர்ஸ் அதே மாதிரி போகுது. அதாவது அந்த 6 மந்த்ஸ் அது 2 இயர்ஸ் ஆகுது. இப்படி தான் நீங்களும் வந்துட்டு ஜியோவை அவாய்ட் பண்ணணும் அப்படி வந்து நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களால் அவாய்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. நீங்கள்னா வந்துட்டு பரவாயில்ல அவன் நினைப்பு நினச்சிட்டே வாழ்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள்னா வந்து டிசைட் பண்ணிருக்கீங்க. இந்த இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் வந்து ப்ரொப்போஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள்னா எல்லாத்தையும் அடித்து துரத்திருப்பீங்க. ஷிகா கிட்ட சொல்லுவீங்க, அந்த மாதிரி வந்துட்டு நீ வம்பு பண்ண அவங்கக்கிட்டலாம், என்னோடய பாய் ஃப்ரெண்டை ப்ரிட்டெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் ஷிகாட்டையும் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி எனக்கு ஜியோக்கு மேலே ஒரு கண்ணு, ஆனால் வந்துட்டு அவன் வந்துட்டு எங்கள் அக்கா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஷிகா வந்து இந்த டைம்லலாம் அவங்ககிட்ட வந்து நல்லா பேசியிருப்பாரு. ஸோ ஃப்ரெண்டாக பேசுனால நீங்களும் வந்து சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி அப்படின்னு. ஸோ அப்படியே 2 இயர்ஸ் போயிடுச்சு. இப்போ வந்து உங்கள் அக்கா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. அதாவது 2 இயர்ஸாக 2 பேருமே வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜெயோப்னா உங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இப்போ உங்கள் அக்கானா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கருப்புறதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அக்கா நான் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. உங்கள் அப்பாவோட ஜீப் தான் அந்த பக்கம் க்ராஸ் ஆகுது. இப்போ உங்கள் அப்பா நான் உங்கள் அக்காவை பார்த்துட்றாரு. ஸோ உங்கள் அக்கா வந்துட்டு உங்கள் அப்பாவை பார்க்கல, உங்கள் அப்பா தான் உங்கள் அக்காவை பார்த்துருக்காரு. ஸோ இப்போ அவர்னா செம்ம காண்டா வீட்டுக்கு போகிறாரு. இப்போ ஏன்னா வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ஜியோவை பற்றி நல்லாவே தெரியும். ஒரு ஸ்ட்ரீட்டில் பெரிய ரவுடி அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பா ஜியோவுக்குமே நிறைய டைம் கிளாஷ் ஆகிருக்கும். இப்போ ஜியோவுக்குனா வந்துட்டு லைக் அவர் வந்து உங்களோட அப்பா, அதாவது அவர் லவ்வரோட அப்பா அப்படிங்கிறனால சண்டை போடாமல் இது பண்ணாமல் போயிருப்பார். ஜியோவுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா என்ன திட்டினாலும் ஜியோவுக்கு வந்து சைலண்ட்டாகவே இருந்திருப்பார். இப்போ உங்கள் அக்கா தான் அப்படியே வீட்டுக்கு வராங்க. அப்பாண்ணா யக்ஷா நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அது நான் பார்க்குக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. பார்க்குக்கு போயிட்டு வந்து சரி, பார்க்கில் யாரை பார்த்தேன் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அக்கா நான் அப்பா யாரையும் இல்லைப்பா. யக்ஷா பொய் சொல்லாத யக்ஷா. அப்பா யாருமே இல்லைப்பா. உங்கள் அப்பா நான் பல்லாருன்னு அறை விடுறாரு உங்கள் அக்காவுக்கு. நீங்கன்னா அப்படியே மேலே இருந்திருப்பீங்க, உங்களுக்கு இந்த சத்தம்லாம் கேட்குது. இப்போ நீங்கன்னா இறங்கி வரீங்க. உங்கள் அப்பா உங்கள் அக்காவை அரைஞ்சதை பார்த்து உங்களுக்கு செம்ம காண்டாயிடுது. உங்கள் அப்பா சட்டை போய் பிடிச்சிடுறீங்க. வயன் விடு, என்னப்பா ஏன் அடிச்சிங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. உங்கள் அக்கா நான் இங்கேண்ணா உனக்கு எவ்வளோ தைரியம், உங்கள் அக்கா நீ எப்படி அடிப்பா அப்படி மாதிரி அப்படியே உங்கள் அப்பா சட்டை பிடிச்சி உழுக்கிட்டு இருக்கீங்க. வயன் நிறுத்து, அக்கா என்ன பண்ணால் தெரியுமா அப்படி மாதிரி ஜேப் கூட பார்த்தது எல்லாமே சொல்கிறாரு. ஸோ வாட், அது அவள் லைஃப், எனக்கு இதெல்லாமே தெரியும். எங்கள் அக்கா ஒரு நல்ல பையன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதான் உன்ன மாதிரி ஒரு மிஷினுக்கு ஒரு ரோபோட்க்கு கட்டி வைக்க சொல்கிறியா? ஃபீலிங்கே இல்லாமல் எங்கள் அம்மா இழந்த மாதிரி எங்கள் அக்காவை இழக்கிறது எனக்கு ஆசை இல்லை. ஒழுங்காக அவன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அவங்க அப்பா கிட்ட. யக்ஷனா ஒரு மாதிரி வந்துட்டு அவங்க ப்ரோக் ஆகிடுறாங்க. உங்கள் அப்பா வந்து சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாதிரி உனக்கு நான் வேணுமா அவன் வேணுமா முடிவு பண்ணிக்கோ, உனக்கு யார் வேணும் முடிவு பண்ணிக்கோ, உனக்கு நான் ஒரு நைட் மட்டும் தான் டைம் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்கள் அக்கா நான் ரூமுக்கு போகிறாங்க. நீங்களும் அந்த ரூம் போக போகிறீங்க. அவங்க அக்கா நான் வந்து டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் நான் டோர் வெளியே உட்காந்துருக்கீங்க. அக்காட்ட சொல்கிறீங்க, அக்கா உன்னை ஜீவ் ரொம்ப நல்லா பார்த்து வர்றக்கா, நீ வந்து இந்த ஆள் பேச்செல்லாம் நீ கேட்காத, நீ ஜெப் கூடயே இருக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அக்காண்ணா வயன் எனக்கு யோசிக்கணும் வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் பயமாகிடுது. ஏன்னா உங்கள் அக்காவுக்கு உங்களுக்கே தெரியும் உங்கள் அக்காவோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே உங்கள் அப்பா தான், அவருக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு உங்கள் அக்கா இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா மாதிரியான கேரக்டர் உங்கள் அக்கா. ஸோ இப்போ நீங்கள் நான் அக்கா தப்பாக மட்டும் எதாவது முடிவு எடுத்துறாதுக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வயன் நீ போ வயன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அக்கா தான் மார்னிங் எழுந்திரிச்சி வராங்க, ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வராங்க. உங்கள் அப்பானா வந்து ஹால்லே தான் உட்காந்துருக்காரு, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தான் உட்காந்துருக்காரு. இப்போ உங்கள் அக்கா என்ன வராங்க, யக்ஷா முடிவு எடுத்துட்டியா அப்படின்ற கேட்குறாரு. அப்பா எனக்கு நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. எங்கே போகிற யக்ஷா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அது ப்ராப்பராக முடிக்கணும் இல்லையா, அதான்ப்பா முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பாவுக்குனா புரியுது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. எஸ் உங்கள் அக்கா வந்து ஜேப் கூட பிரேக்கப் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, நீங்கள் நல்லா படித்து தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அக்கா தான் போகிறாங்க ஜேப்பு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜேப்புக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவர்னா வந்துட்டு அவங்க ரெகுலராக மீட் பண்ணுற பார்க்குக்கு வராரு. ஸோ உங்கள் அக்கானா வராங்க. அவர்னா வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் குதிச்சிட்ருக்காரு. வா யக்ஷா,
எனக்கு ரொம்ப அழகாக இருக்கு நீ அப்படிமா சொல்கிறாரு. உங்கள் அக்கா சிரிக்கிறாங்க. சொல்லி அக்ஷா என்னமோ பேசணுன்னு அப்படிமே சொல்கிறாரு. ஜியோ எனக்கு இது செட் ஆகுதுன்னு தோணுது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிமே சொல்கிறாங்க. ஜியோக்கு நாங்கள் ஹார்ட்டே பிரேக் ஆகிடுச்சு. அவனா வந்து யக்ஷா நீ என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜியோ நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ், ஒரு வெல்தியான நல்ல பர்சனோட மேரேஜ். ஒன்று மாதிரி ரவுடித்தனம் பண்ணிவிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிவிட்டு வெட்டியாக சுத்தாமல் இருக்கிறவங்க கூட மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா ஜியோவை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜியோக்குன்னா செம்ம காண்டாகிடுது ஒரு கட்டத்தில். அவர் அப்படியே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படி தூண்டுற மாதிரி ஆகிடுது. ஈகோவை கிளாஷ் பண்ணுறாங்க அவங்க அக்கா. அப்போ அவர்னா ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்கா அப்படிமே கேட்குறாரு. ஜியோ எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, ஏன் தெரியுமா, இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிவிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்க. எங்கள் அப்பா நான் என்கிட்ட சொன்னார், எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம். ஏன்னா லைக் எங்கள் அப்பாவை நீயான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் எங்கள் அப்பாவை தான் சூஸ் பண்ணுவேன். யக்ஷா எனக்கு தெரியும், பட் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. லுக் எனக்கு உனக்கு பிடிக்கல, நீ ஒத்துக்கிறேன், லவ் சொன்னேன், நான் அக்செப்ட் பண்ணேன் ஒரு வயசு கோளாறில். இப்போ அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஹோப் இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்கா பாட்டுக்கு போயிடுறாங்க. உங்கள் அக்கா வந்து செல்ஃபிஷாக அவங்க அப்பா தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஜெகோக்கு பதிலாக. இப்போ நீங்கள் நான் அப்படியே மார்னிங் எந்திரிச்சு வரீங்க, அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டே வரீங்க. அக்காவோட ரூம் வந்து திறந்துருக்கு, நீங்கன்னா அந்த கீழே பார்க்குறீங்க, அப்படியே பார்க்குறீங்க, பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பானா வந்துட்டு வெளியே போயிருக்கா அப்படிமா சொல்கிறாரு. உங்கள்கிட்ட புரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீங்கள் நான் அவங்களை ரெகுலராக மீட் பண்ணுற பார்க்க போகிறீங்க. இப்போ உங்கள் அக்கா தான் அவர்கிட்ட அங்கே பேசியிருக்காங்க, நீங்கன்னா பார்க்குறீங்க. அக்கா நீ என்ன பண்ணிகிட்ருக்கக்கா குடிச்சி என்ன நடக்குதுங்க அப்படிமே கேட்குறாரு. இப்போ உங்கள் அக்கா நான் ஓயன் வா கிளம்பலாம் அப்படிமா சொல்கிறாங்க. அக்கா நீ என்ன பண்ணுற, நீ ஒரு 2 years ரிலேஷன்ஷிப்போ வயன் இங்கே பாரு, அப்பா என்ன 23 வருஷமாக வளர்த்துட்டுருக்காரு வயன். 23 வருஷம் பெருசா இல்லை இந்த 2 வருஷம் பெருசா வயன் அதுமாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்களா அக்கா உனக்கு அந்த ஆளை பற்றி தெரியாதுக்கா, அதான் வேணுமே பண்ணுறக்கா, நீ இவரை விட்டு போகாதக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜோப்னா குடிச்சு என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீங்களாம் எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ ஜோப்னா உங்கள் அப்பா கிட்ட பேசலாம், சால்வ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி எவ்வளோ சொல்கிறாரு. உங்கள் அக்கா கேட்கவே மாட்டுறாங்க. எங்கள் அப்பாவோட சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் உன்ன மாதிரி ஆள்கிட்ட வாய்ப்பே இல்லை ஜியோ. எனக்கு இப்போ தோணுது உன்னை ஏன் வந்து லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கணும். என்னோடய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாப்பிள்ளையா. ஆனால் நீ உனக்கு படிப்பறிவும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் என்ன படிச்சிருக்கேனாச்சும் உனக்கு தெரியுமா ஜியோ அப்படின்னு கேட்குறாங்க. உங்களெலாம் செம்ம காண்டாகுது உங்கள் அக்கா பேசுகிறது எல்லாமே. உங்கள் அக்கா நான் ஜியோக்கு வந்து வெறுக்கணும் அப்படின்றது பேசுகிறத விட உங்கள் அக்கா நான் வந்து ஜியோக்கோட ஸ்டாண்டர்ட் பற்றி அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பற்றிலாம் பேசுகிறாங்க. ஜியோக்கு நான் செம்ம காண்டாடுது. ஒரு கட்டத்தில் உங்கள் அக்காவை அடிக்கிற மாதிரி போயிடுறாரு. நீங்கன்னா நடுவில் போயிடுறீங்க, உங்களுக்கு தான் அறை விழுகுது. உங்கள் அக்கா நான் பிடிக்கிறாங்க உங்களை. ஜியோ என் தங்கச்சி அடிச்சிக்கல, அந்த அறை உனக்கு விழ வேண்டியதுடி குடிச்சி சாரிடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா பரவாயில்ல ஜியோ, அக்கா நீ ரொம்ப பேசுகிறக்கா அவரை அப்படின்ற சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அக்காண்ணா நீ எதுவும் பண்ணித்தோல, எனக்கு மேரேஜ் நெக்ஸ்ட் மந்த், நீ அதுக்கு கூட வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்குலாம் கில்ட்டே இல்லை. ஆக்சுவலி வந்து அவங்க அக்கா லவ் பண்ணியிருப்பாங்க தான், பட் அவங்க அப்பா சொன்ன ஒரு வாரத்தினால அவங்க அக்கா மனசு கல்லாக்கிட்டு அப்படியே போகிறாங்க. லைக் அந்த ஓவர் நைட் அந்த மனசை அப்படி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் நான் சேஃப் கூட உட்காந்துருக்கீங்க. சேஃப்னா போடி நீயும் கிளம்பு அப்படின்ற சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா சேஃப் எப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற சொல்கிறீங்க. ஏய் போடி உங்கள் அக்கா தான் போகிறாள் போ, அவள் வாழை பிடிச்சிட்டு பின்னாடியே போ, என் கூட எவ்வளோ இருக்க வேண்டாம், எவ்வளோவுமே எனக்கு வேண்டாம், எந்த மயிரும் என் லைஃப்பில் தேவையில்லை அப்படிமா சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. இப்போ நீங்கண்ணா அந்த பார்க்கில் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஜியோ ரொம்ப பண்ணிட்டு ஜியோ, நீனா எங்கள் அக்காவை லவ் பண்ண, ஸோ நான் விட்டு கொடுக்கலன்னு நினச்சேன் ஜியோ, ஆனால் எங்கள் அக்கா இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல ஜியோ அப்படிமா சொல்கிறீங்க. இப்படி தான் 1 month போகுது. உங்கள் அக்காவுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஆகுது. இப்போ ஜியோப் நாங்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. உங்கள் அப்பனா வந்து அவரோட போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வச்சு ஜியோப்பை பிடிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் ஜியோப்பை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. அவங்க அப்பனா பார்க்குறாரு, இவன் நீ நம்ம கூட பண்ணிகிட்ருக்க, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிமே சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ ஜியோப் தான் செம்மையாக குடிச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் ஜியோப் கைத்தாங்களே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. வயன் வயன் குடிச்சி அக்கா ஏன்டி இப்படி பண்ணா ஜியோ, எங்கள் அக்கா பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிட்டேன் ஜியோ, இது மாதிரிலாம் பண்ணாத ஜியோ, இது மாதிரி நீ அடியெலாம் வாங்க வேணாம் ஜியோ ப்ளீஸ் ஜியோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் குடிச்சு அக்கா மிஸ் பண்ணுறடி யக்ஷா யக்ஷா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இப்போ நீங்கன்னா உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் அக்கா நல்லா ஹாப்பியாக மேரிட் லைஃப் வந்து அந்த 1 monthல ஜியோ இப்போ டோட்டலாகவே மறந்துருப்பாங்க. ஸோ இப்போனா 1 month மூவ் ஆன் ஆகிறதுக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க அக்கா வந்து இப்போ அப்ராட் போகிறாங்க.
உங்கள் அப்பானா உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி அப்ராட் அனுப்புகிறாரு. இப்போ நீங்கன்னா உங்கள் அக்காவை சென்ட் ஆஃப் பண்ண கூட வரல. உங்கள் அக்காவுக்குனா கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அக்காக்கிட்ட அந்த 1 மந்த்துமே நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. பிகாஸ் அவங்க ஜியோ இப்படி சீட் பண்ணனால. ஸோ வந்து அவங்களும் உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவளா வந்து வரட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்பாங்க. இப்படியே உங்க கூட கான்வர்சேஷனே இல்லாமல் போயிருக்கும். நீங்கள் உங்கள் அக்காக்கிட்ட நிறைய டைம் கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஜியோ கிட்ட போய் பேசு, நீ தப்பான டெசிஷன் எடுக்கிற அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. அக்கானா வந்து அது வந்து ஃபுல்லாகவே அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் தான் ஜியோக்கு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் தான் கேரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவர்னா வந்து உங்ககிட்ட பேச மாட்றாரு. உங்கள் அக்கா மேலே இருக்கிற கோவத்தில் உங்கள் மேலே தான் காட்டிகிட்ருக்காரு. உங்ககிட்டலாம் வந்து லைக் உங்களெலாம் வந்துட்டு அவர் மதிக்கவே மாட்றாரு. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு காஃபிலாம் எடுத்து போய் கொடுப்பீங்க. அது அப்படியே உங்கள் கையிலலாம் ஊற்றுவார். ஸோ உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஜியோக்கு எப்படியாச்சும் மாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. இது ஃபுல்லாகவே உங்களோட தப்புன்னு தான் நினைக்கிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் மட்டும் அந்த லெட்டரை மறைச்சிருந்தீங்கன்னா ஜியோக்கு இந்த நிலமை வந்திருக்காது. அவர் வந்து உங்கள் அக்கா லவ்வை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிருப்பார். ஸோ ஆனால் வந்துட்டு 2 வருஷம் லவ் பண்ணி அந்த ஃபீலிங்னால தான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கெல்லாமே நீங்கள் தான் ரீசன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் செம்ம கஷ்டமாகுது. ஜியோக்குன்னு உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்காரு. இப்போ உங்கள் அப்பா தான் உங்கள் அக்காவுக்கு அப்புறமா இப்போ உங்களை தான் உங்கள் அப்பா பார்த்துக்கணும். உங்கள் அப்பானா உங்களை தேடிட்டே இருக்காரு. போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வச்சு தேடிட்டு இருக்காரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது நீங்கள் ஜியோ கூட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கன்னா ஜியோ கூட தான் ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கீங்க. ஜியோக்கு வந்து உங்களை அடித்து விரட்டினாலுமே நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி பொறுப்பான பொண்ணாக மாற ஆரம்பிச்சிட்டிங்க. லைக் எப்படின்னா நீங்கள் சாரி கட்டிக்கிறது, அதேமாதிரி உங்கள் அக்கா மாதிரி அப்படி இமிட்டேட் பண்ணுறீங்க. லிட்ரலி உங்கள் அக்கா மாதிரி மாறியிருப்பீங்க. இந்த 1 மந்த் நீங்கள் வந்து குடிக்கிறதும் இல்லை, சிகரெட் அடிக்கிறதும் இல்லை, அதே மாதிரி நீங்கள் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அதே மாதிரி நீங்கள் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருப்பீங்க. இப்போ ஜியோப்னா அந்த எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டே இருக்காரு. உங்களுக்குனா கஷ்டமாகுது. நீங்களும் எடுப்பீங்க தான், பட் ஒரு லெவல். பட் இப்போ ஜியோப்னா ஓவர் லெவலாக எடுத்துகிட்ருக்காரு. உங்களுக்குலாம் தெரியுது இது வந்து அப்நார்மல், ஓவர் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள்னா எல்லாத்தையும் எடுத்து மறைச்சி வச்சுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் சாரி கட்டியிருக்கீங்க. இப்போ ஜியோப்னா வராரு. ஏய் என்னடி இங்கே பண்ணுற அப்படின்னு. ஜியோ நீ எப்பவுமே குடிச்சிருந்தா ஜியோ கூப்பிடுவேன். ஏய் அதெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது, கிளம்பு. உங்கள் அக்கா என் லைஃபுக்கு எடுத்துகிட்டு போனான். இப்போ அடுத்து நீ வந்திருக்கியா? போங்கடி, எவனும் என் லைஃப்பில் தேவையில்லை, கிளம்பிக்கிட்டே இருங்க. எனக்கு தேவையில்லை, எவ்வளவுமே தேவையில்லை அப்படிமா சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நீங்கண்ணா ஜியோ பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கண்ணா போய்ட்டு ஜியோ கிட்டே போகிறீங்க. ஜியோப்னா ஏய் என்ன அப்படிமா கேட்குறாரு. எனக்கு ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கு ஜியோ. எனக்கு ஒன்று ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்காவை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னுக்குலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒன்று முதல் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா அப்படிமே சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டுருக்கீங்க. ஜோப்னா அது என்ன இப்போ நீ கதை விட்டுட்ருக்கா அப்படிமே கேட்குறாரு. நீங்கண்ணா அப்படி இல்லை ஜெகோ, நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா விட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்குனா வந்து நம்புற மாதிரியே இல்லை. அவர்னா வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்காரு. இப்போ உங்கள் அப்பா தான் போலீஸ் போஸ்ட்லாம் வந்து தேடிட்டு ஜெயோ வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் நான் ஜெயோ கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. அவங்க அப்பா எல்லாத்தையும் கேட்குறாரு. உங்கள் அப்பா நான் உங்கள் கையை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜெயோக்குனா வந்துட்டு ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஸோ அப்படி நிற்கிறாரு. ஜெயோ ஜெயோ அதே மாதிரி இப்போ நீங்கண்ணா பழைய ஒயின் மாதிரி ஆயிடுறீங்க. உங்கள் அப்பா கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அப்பானா இழுத்துட்டு போயிருப்பார் இல்லையா வீட்டுக்கு. உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் மாற்று கட்டி நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க உங்கள் அப்பா கிட்ட. உங்கள் அப்பானா வந்துட்டு இப்போ வந்து பெல்ட் எடுக்கிறாரு, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பட்டையாக வச்சு உரிச்சு விட்டுறாரு. இப்போ நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அப்பா உங்களை அடிக்கிறாரு. இப்போ நீங்கள் நான் ஜேப்னு கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து அடிக்கிறாரு. நீங்கள் திருப்பி ஜியோப் பேரை சொல்ல உங்கள் அப்பா அடிச்சுட்டே இருக்காரு. உங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மேலே இப்படி கை வைக்கிறாரு. ஏன்னா உங்கள் அப்பா பார்த்துருப்பாரு இல்லையா, நீங்கள் ஜியோப்பை கிஸ் பண்ண போயிருப்பீங்க அந்த டைமில். ஸோ அவர் அந்த கோவத்தில் போட்டு உங்களை அடிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் ஜியோப்னு அழுத்திட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் சுகாக்கு கால் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி வந்து பேச முடியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. சுகாக்கு நான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் தான் எல்லாமே சொல்கிறீங்க, அந்த மாதிரி நடந்துச்சு, நீ ஜியோப்பை பத்திரமா பார்த்துக்கோ, எங்கள் அப்பா அவனை ஏதாவது பண்ணிடுவார் அப்படிமா சொல்கிறீங்க நீங்கள் சுகா கிட்ட. ஸோ இப்போ சுகா நான் அஜய் கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி அவள் அடி வாங்கினது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இப்போ ஜியோக்குன்னா மாதிரி ஆகிடுச்சு, நீங்கள் அவருக்காக அடி வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஜியோக்குன்னா உங்களை பார்க்கணும் போல் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அவருக்காக அடிலாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்க அப்பா வேறு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாரு. ஜியோப்பை தடுக்கணும் போல் தான் இருந்திருக்கும். ஆனால் உங்கள் ஃபேமிலி மேலே இருக்கிற கோவத்தை, அதாவது உங்கள் அக்கா மேலே இருக்கிற கோவத்தை உங்கள் மேலே காட்டிகிட்ருக்காரு. இப்போ ஜியோப் தான் அப்படியே வந்து உங்களை சீக்கிரட்டாக வந்து பார்க்குறாரு. இந்த டைமில் நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி டயர்டில் அடி வாங்கிட்டு. அப்படியே வந்து உங்களை பார்க்குறாரு. உங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக தான் ஏறி வராரு. இப்போலாம் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க. உங்கள் கை ஃபுல்லாக தடுப்பாக இருக்குது. உங்கள் அப்பா அடித்த அந்த பெட்டில் அடித்த மார்க் எல்லாமே இருக்குது. உங்கள் அப்பா அரைஞ்சிருப்பாரு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்கும் உங்கள் கண்ணத்தில். அவருக்குனா இப்போ அழுகையே வந்துடுது. ஜியோப் ஃபர்ஸ்ட் டைம் அழுகிறாரு. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறமா அவர் அழுகிறாரு. இப்போ உங்கள் அப்படியே உங்கள் கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்க்குறாரு.
பார்த்தா செம்மையாக வீங்கி போயிருக்கு. அப்படியே பிளட்லாம் வந்திருக்கு வாய்க்கிட்டேருந்து. இவனா அப்பனா இப்படி போட்டு ஒரு பொண்ணை அடித்து வச்சுருக்கான், அது பொட்ட பொண்ணை. இவனா ஒரு அப்பனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கன்னா அப்படியே வந்து தூக்கத்தில் புலம்பிட்டு இருக்கீங்க. என்னை கூட்டிகிட்டு போயிடுமா, எனக்கு யாருமே வேண்டாம்மா, எனக்கு எனக்கு பிடிச்சவங்க எல்லாமே எனக்கு பிடிக்கலம்மா, அவங்களுக்குலாம் என்னை பிடிக்கவே இல்லைம்மா, என்னை கூட்டிகிட்டு போயிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிட்டுருக்கீங்க. ஜியோப் கை தான் இறுக்கமாக பிடிச்சிருக்கீங்க. அவருக்கு எதுவும் பிடிச்சிட்டா அம்மான்னு புலம்பிட்டுருக்கீங்க. அப்போ ஜியோப்னா அவங்க கை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்படுறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. இன்னொரு மாதிரி க்யூட்டாக அவர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்களா? ஸோ இப்போ அதெல்லாம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்காரு. அக்கா பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் ரியலைஸும் பண்ணுறாரு. நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஸோ அவருக்கு வந்து தோணிடுது, அவரோட லைஃப்பில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டம் அனுபவிச்சுட்ருப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து மொத்தமாக இந்த ஏரியாவை விட்டே போகணும், இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ அவர் தான் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் நெத்தியில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. அவர் ஏன் அதை பண்ணாருன்னு அவருக்கே தெரியல. இப்போ உங்களுக்குலாம் ஏதோ ஃபீல் ஆகுது. இப்போ நீங்களும் அந்த கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா ஜியோப் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஏதோ கனவு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டி திரும்பி படுக்கிறீங்க. உங்களால் புரண்டு கூட படுக்க முடியல. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா உங்களை லிட்ரலி உங்கள் அப்பா உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நீங்கள்னா ஒரு 2-3 டேஸ் அதே மாதிரி தான் பெட் ரெஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு உடம்புலாம் சரியாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தப்பிச்சு போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் தான் கிளம்பி போன கையோட ஜியோப்பை தான் பார்க்க போகிறீங்க. பார்த்தா ஜியோப் அங்கே இல்லை. ஸோ அவரை வந்து எப்போயோ கிளம்பி போயிருப்பாரு. இப்போ நீங்களும் ஜியோப்பை பைத்தியக்கார மாதிரி தேடிட்டு இருக்கீங்க, ஊர் ஃபுல்லாக தேடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ராட்லாம் போகிறீங்க. இப்போ நீங்கள் ஃபைனலி வந்து த பிளாக் பார்க்க போகிறீங்க. ஸோ அவர்கிட்ட என்ன போய் பேசுகிறீங்க, சார் இந்த மாதிரி வந்துட்டு ஜியோப் எங்கே போனார் ஏதாவது தெரியுமா அப்படின்னு. ஜியோப்னா சொல்லியிருப்பாரு, யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், அதாவது என்னை பற்றி யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அவர்னா சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட கெஞ்சுறீங்க. அவருக்குலாம் வந்து பாவமாக போயிடுது. ஏன்னா அவருக்கும் வந்து ஒரு பொண்ணு இருக்குது, தங்கச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அவர்னா இந்த மாதிரி வந்து ஜியோப் இங்கே தான் போயிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்கன்னா அந்த ஒரு பேர் தெரியாத இடத்துக்கு போகிறீங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் கட்டிட்டு போகலாம். டாட்டா பாய், லவ் யூ.